நான் பட்டாளத்துக்கு போகிறேன் செங்கண்ணே. முன்னக்கே தோணுச்சு, இப்போ முடிவு பண்ணிட்டேன். ஏன் பொழப்போ வெள்ள விரட்டுமன் கிடக்குற. நீ அதுங்களோட சேர்ந்து கொலைச்சி என்ன அசிங்கப்படுத்துறியா? ஊர் ஜனங்க சாபத்தை வேற வாங்கிட்டு இருக்க. இது சரியில்லை சார். எது சரியில்லை? எதுனே சரியில்லை? நீ சுதந்திரத்துக்கு போராடுறியா? யார் சுதந்திரத்துக்கு? வெள்ளக்காரன் கையிலேருந்து நாட்டை காப்பாத்தி நம்மள ஆள்ற இந்த ராஜாங்க கையில கொடுக்க போறியா? அவனுங்க நம்ம பாட்ட முப்பாட்டம் கையில கட்டின கோயிலுக்குள்ள நம்மளே வரக்கூடாதுன்னு சொல்றான். நீ அவனுங்களுக்காக போராடுற. இப்ப முன்ன மாதிரி இல்ல, எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. எங்கேயும் மாறும். என்ன மாறிடுச்சு செங்கண்ணே? சொல்லு. கருவறையுள்ள விடுவாங்களா? சொல்லு செங்கண்ணே. நம்ம சனத்தை கருவறையில் விடுவாங்களா? நம்மள மலங்கணக்கா மதிக்கிறாங்க. இவன் என்ன காலில் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்றான். நான் பட்டாளத்து போனா வெள்ளக்காரனுக்கு பூட்ஸ் கொடுக்குறான். இவன் நான் முன்னாடி கூனி குறுகி நிக்கணும்னு சொல்றான். அவன் என்ன சரிக்கு சமமா உட்கார வச்சு சாப்பிடுன்னு சொல்றான். இவன் என்ன மிதிக்கிறான். அவன் எனக்கு மறுவாதை கொடுக்குறான். அந்த மறுவாதை தான் எனக்கு சுதந்திரம். நீ யாருக்காக போராடுறியா, எதுக்காக போராடுறியா? நீ போராடு, நான் போறேன். அவங்க அவ்வளவு நல்லவங்களா இருந்தா வியாபாரம் பண்ண வந்தவங்க ஏன் எங்களை ஆளணும்? ஏ அப்பா, வெள்ளக்காரங்களுக்கு முன்னாடி நம்ம சுதந்திரமா தான் இருந்தோமா? அதுக்கு முன்னாடி இவனுக்கு நம்மள ஆண்டுட்டு இருந்தானுங்க, இப்ப அவனுக்கு நம்மள ஆண்டுட்டு இருக்கானுங்க. இவனுக்கு கிட்ட அடிமையா இருந்தோம், இப்ப அவனுக்கு கிட்ட அடிமையா இருக்கும். யாருக்கிட்ட அடிமையா இருந்தா என்ன? டேய் ஈசா, அம்மா இருந்திருந்தா உன்னை போக விட்டுருப்பாளடா. அம்மைய பத்தி நீ பேசுறியா செங்கண்ண? அது சாகும்போது கூட உன் பேரையே தான் சொல்லிட்டே இருந்துச்சு. நான் அங்க இருந்தேனா இல்லையான்னு கூட அதுக்கு தெரியாது. அப்ப எங்க செங்கண்ண போன? எனக்கு இங்க யாரு? இங்க எதுவும் இல்லை செங்கண்ண. அம்மையும் இல்லை, இந்த ஊரும் இல்லை. நீயும் என்னைக்கும் எனக்கு இருந்த மாதிரி இல்லை. நான் பட்டாளத்துக்கு போறேன்.